மேஷராசி அன்பர்களே, எந்த விஷயத்திலையும் பதற்றமில்லாமல் செயல்படவும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்றாலும் உரிய சிகிச்சையின் மூலம் உடனே நிவாரணம் கிடைத்துவிடும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது குடும்ப பெரியவர்களுடன் கலந்து ஆலோசித்து எடுப்பது நல்லது. சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள். நிர்வாகத்தினரின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும். சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது என்றாலும் ஓரளவு திருப்திகரமாக இருக்கும். கடையை புதிய இடத்துக்கு மாற்றவோ அல்லது விரிவுபடுத்தவோ நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதில் அவ்வப்போது லேசான சோர்வு ஏற்படக்கூடும். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்ட நாள்கள் 6ஆம் தேதியும் 9ஆம் தேதியும். அதிர்ஷ்ட எண்கள் 1, 6. சந்திராஷ்டமம் 4, 5 பகல் வரை உள்ளது. வழிபட வேண்டிய தெய்வம் அம்பாள். பரிகாரம்: தினமும் காலையில் வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி கீழ்காணும் நான் சொல்லும் பாடலை 27 முறை பிரயாணம் செய்யவும். மனிதரும் தேவரும் மாய முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றை வார்சடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதையும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி எந்நாளும் பொருந்துகவே என்ற பாடலை மனதார நினைத்து இறைவனை வழிபடுங்கள். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு மிக சிறந்த வாரமாக அமையும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.